ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்பிபி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரோஸ் சோப் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் பேஸ் சோப்பு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நிறையா கலர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. வெறும் கிளிசரின் ஒயிட் கலரில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் கிளிசரின் சோப்பில் ஃபுட் கலர்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான சோப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சோப் பேஸ் வந்து கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இந்த ரோஸ் கலர். இந்த மாதிரி கலரான நிறைய கலர்ஸில் நம்மளால் வந்து சோப் பேஸ் இன்றைக்கி நம்மளுக்கு கடைகளில் வாங்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 1 kg இந்த ரோஸ் கலரில் இருக்கிற சோப் பேஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் 1/2 kg மட்டும் இப்போ நான் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை டபுள் பாயில் மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த சோப்பை. இப்போ நம்ம அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நான் சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி நல்லா ஹீட்டாக ஆக அதுக்கு மேலேயே நான் இன்னொரு பாத்திரத்தில் அந்த சோப் பேஸை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த சோப்பு ஃபுல்லாகவே நம்ம மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த சோப் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் நம்ம ஏதாவது சென்ட் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவுமே இதில் நான் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சமான எதுனாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் நான் வந்துட்டு வெறும் இந்த ரோஸ் இதழ் மட்டும்தான் நான் வந்து இந்த சோப்பில் மேலே வந்து போட போகிறேன். இந்த சோப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் வந்துட்டு இந்த நம்ம வந்துட்டு மெல்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த மெல்ட்டு பண்ண அந்த சோப்பை வந்துட்டு அதை அப்படியே நான் வந்து மோல்டில் ஊற்றிட்டேன். மோல்டில் ஊற்றின பிறகு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சோப்பு வந்து கிடச்சிது. 6 சோப்பில் வந்துட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட 4 மட்டுமே உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த 4 சோப்பில் வந்துட்டு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மேலே தாங்க இந்த ரோஸ் இதழை வந்து நான் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய நம்மளுக்கு அந்த ரோஸ் இதழோட அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ரோஸ் கலரில் இருக்கிற அந்த சோப்பில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக டார்க் கலரில் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்துட்டு ஏற்கனவே நான் ஒரு லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே சோப் பேஸில் தான் நம்ம அதை வந்து பண்ணியிருந்தோம். இந்த பன்னீர் ரோஸை வந்துட்டு நம்ம நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர் சோப் பேஸில் வந்து அதை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு மெரூன் கலர் மாதிரி எனக்கு வந்து அந்த சோப்பு வந்திருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஏதாவது இதில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கலருமே பாருங்கள் நல்லா டார்க்காக மேலே இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு இந்த ரோஸ் இதழ் இருக்கிற மாதிரி வெளியிலேருந்து நம்மளுக்கு பார்க்குறப்ப அழகாக தெரியுது பாருங்கள் சோப்பு. ஸோ இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நம்ம சோப்பு செய்கிறப்ப நம்மளோட க்ரியேட்டிவ்ஸ் வந்து எப்போயுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா அது அவங்கவுங்க விருப்பம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், சென்ட்டு வந்து சேர்க்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எஸ்ட்ரஷன் ஆயில் சேர்க்குறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களோட விருப்பம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்மெல்லுக்காண்டி தான் நம்ம அதெல்லாம் வந்து சேர்க்குறோம். ஆனால் அது வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த சோப்பில் எதுவுமே நான் வந்து சேர்க்கவே இல்லை. ஆனாலும் இந்த சோப் பேஸில் நம்மளுக்கு செஞ்ச இந்த சோப்பு ரொம்ப அழகாகவே வந்தது. இதில் வந்துட்டு நீங்கள் பச்சிலையோ அல்லது கத்தாழையோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். என்ன கலர் வரும் அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக இதே ரோஸ் பேஸ் வாங்கிட்டு அதில் பச்சிலை, அதுக்கப்புறம் குப்பை மேனி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம், இந்த சோப் என்ன கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த மாதிரி பச்சை கலரை நம்ம இதில் ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வேறு ஒரு கலர் தான் நம்மளுக்கு வரும். இந்த சோப் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சோப்பு சம்மந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரே ஒரு சோப்பு மட்டும் நம்ம செய்கிறது எப்படி அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சகோதரி என்னை இடத்துல வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க திண்டுக்கல்ல இருந்து.
ஸோ நான் வந்துட்டு அவங்களுக்காண்டியே நான் இந்த ஒரே ஒரு சோப் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.